தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த விமர்சனம் என்பது கடுமையான ஒரு கண்டனத்திற்குரியதாகவே தமிழ்நாடு அரசியல் தலைவர்களால் பார்க்கப்பட்டது. அதற்கான கண்டனங்களும் பதிவு செய்யப்பட்டன. இப்போ அதை தொடர்ந்து த்ரிஷாவுடைய இந்த கண்டனம், வழக்கறிஞர் மூலமான இந்த கண்டனம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? அபிநயா, த்ரிஷா தன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அல்லது சம்பந்தம் இல்லாத இது போன்ற தரக்குறைவான ஒரு விமர்சனத்திற்கு ஏற்கனவே பலமுறை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பார்த்தீர்கள் என்றால் மன்சூர் அலிகாந்த் ஏற்கனவே இந்த லியோ படத்தில் சந்திப்பில் கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தியதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதே போல் வழக்கறிஞர் மூலமாகவும் கண்டனம் தெரிவித்திருந்தார், நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது பாரதிய ஜனதாவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் இது போன்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை சம்பந்தப்படுத்தி அவருடைய அந்த விமர்சனம் என்பது இருந்தது. அதற்கு தான் கடுமையான அந்த கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் மீண்டும் ஒரு முறை த்ரிஷா இந்த தன் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளம் சார்ந்த ஒரு விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர் மூலமாகவும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய அந்த கிளைண்ட் த்ரிஷா மீது இது போன்ற விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும், இது போன்ற அரசியல் சம்பந்தப்படுத்தப்படாமல், அதாவது த்ரிஷாவிற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த நிலையில் அவரை தொடர்பு படுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் என்று வரும்பொழுது தங்களுடைய அந்த த்ரிஷா தங்களுடைய கிளைண்ட் நடுநிலையான ஒரு செயல்பாட்டோடு தான் இருக்கிறார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா குறித்து கண்ணிய குறைவாக பேசியது கண்டனத்திற்குரியதாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நடிகை த்ரிஷா தனது வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் உயர் பதவியில் இருப்பவர்கள் பொதுவெளியில் பொறுப்புணர்வுடன் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தனக்கு தொடர்பில்லாத விவகாரங்களில் தன்னை தொடர்புபடுத்த வேண்டாம் என்றும் நடிகை த்ரிஷா கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த அறிக்கை மூலமாக. அது மேலும் இதுபோன்ற ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து இப்படியான ஒரு கருத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். விரும்பத்தகாத வகையிலாக அந்த கருத்து இருந்தது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். செந்தில் ராஜா, இதற்கு பிறகாக இப்படியான ஒரு விரும்பத்தகாத கருத்துக்கள் தொடராமல் இருப்பதற்கு இந்த அறிக்கை உதவும் அப்படின்னு தனியா ராஜேந்திரன் சொல்றாங்க. சோ அந்த வகையில இந்த அறிக்கை என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது? இந்த அறிக்கை என்பது தன்னுடைய கண்டனத்தை தன் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை அவர் அப்போஸ் செய்து வருகிறார் எப்போதுமே. அந்த வகையில் தான் இந்த முறையும் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு சம்பந்தப்பட்ட அந்த விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஏற்கனவே இது போன்று தன் மீது பல்வேறு சமயங்களில் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் அவ்வப்போது அவர் கண்டனம் தெரிவித்து வருகிறார் வழக்கறிஞர்கள் மூலமாக. இருந்த போதிலும் அவர் மீதான அந்த விமர்சனம் என்பது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரசியல் தலைவர்களோடு சம்பந்தப்படுத்தி குறிப்பாக இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயோடு சம்பந்தப்படுத்தி அந்த விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதன் படி பார்த்தீர்கள் என்றால் வரும் காலங்களில் இது தவிர்க்கப்பட வேண்டும் தான் அவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இருந்த நடிகை த்ரிஷாவுடைய அந்த அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.